இந்த படத்தை பண்ண விஜய் அண்ணாவோட மோட்டிவேஷன் தான் மிகப்பெரிய காரணமா இருந்தது அப்படின்னு சொன்ன டெரர் ட்ரெண்டிங்ல இருக்கிற டாப் 3 டைரக்டர்ஸ். அது மட்டும் இல்ல விஜய் அண்ணாவோட ஃப்ரெண்டுமே இதைத்தான் சொல்லியிருக்காரு. அவர் யாருன்னா சொல்றேன். நம்பர் 1 அட்லி. இந்த படம் பண்ண முக்கியமான காரணம் என்னோட அண்ணன், என்னோட தளபதி விஜய் சார். நான் பாட்டுக்கு தமிழ்நாட்டுல என்னோட கம்ஃபர்ட்டுக்கு ஒரு படம் பண்ணிட்டு இருந்தேன். அப்பதான் எனக்கு இந்த படத்தோட ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. நீ என்ன பண்ணுவே தெரியாது, இந்த படத்தை நீ பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொன்னது விஜய் அண்ணா தான் அப்படின்னு ஜவான் படத்தோட ஆடியோ லான்ச்ல அட்லி சொல்லியிருப்பாரு. நம்பர் 2 லோகேஷ் கனகராஜ். மாஸ்டர் படத்துல குட்டி ஸ்டோரி பாட்டு எடுத்துட்டு இருக்கும்போது விஜய் அண்ணா அடுத்து என்னடா படம் பண்றேன்னு என்ன கேட்டாரு. கமல் சாரோட பேசிக்கிட்டு இருக்கேன், அடுத்து விக்ரம் படம் தானே பண்ண போறேன்னு சொன்னேன். அப்ப விஜய் அண்ணா தலைவரோட ஒரு படம் பண்றான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் மோட்டிவேட் பண்ணது விஜய் அண்ணா தான் அப்படின்னு லோகேஷ் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு. திருப்பி இது நடக்கும்போது அவர் தான் ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ணி விஷ் பண்ணது. நம்பர் 3 நெல்சன். அண்ணாமலை படம் எல்லாம் பார்த்துட்டு ரஜினி சார் லார்ஜர் தென் லைஃப் ஆளா தான் நினைச்சிட்டு இருந்தேன். நம்ம எல்லாம் வந்து இவரை வச்சு படம் பண்ண முடியுமான்னு யோசிச்சிருக்கேன். விஜய் அண்ணா தான் எனக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் கொடுத்தாரு. பீஸ்ட் படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்ல இல்ல நீ போய் பேசு, கண்டிப்பா அவர் உனக்கு படம் பண்ணுவாரு சார், நீங்க வேற கண்டிப்பா அதெல்லாம் நடக்கா சார் நான் சொன்னேன். நீ வேணா பாரு கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு விஜய் அண்ணா சொன்னாருன்னு ஜெயிலர் படத்தோட ஆடியோ லான்ச்ல நெல்சன் சொல்லியிருப்பாரு. இதெல்லாம் தாண்டி நான் சொன்ன விஜய் அண்ணாவோட அந்த நண்பர் தாமு. ஜெனீவா நாட்டுல 40 நாடுகள் களம் கொண்ட போட்டியில ஜுராசிக் பார்க் படத்தை வாயிலே மிமிக்ரி பண்ணி நம்பர் 1 ஜெயிச்சேன். அதுக்கு என்ன தயார்படுத்தினது என் நண்பன். அது ஜுராசிக் பார்க் படத்தை எடிட் பண்ணி சவுண்ட தனியா பிரிச்சு இது மாதிரி இதெல்லாம் வித்தியாசமா இருக்கு, இதெல்லாம் போட்டு கேளு, கண்டிப்பா உனக்கு வரும். எனக்கு இதெல்லாம் வருமானு கேட்டேன், கண்டிப்பா உனக்கு வரும், இதெல்லாம் நீ நல்லா பண்ணுவேன்னு என் நண்பன் என்ன மோட்டிவேட் பண்ணா. அதே மாதிரி நான் ஜெயிச்சு நம்பர் 1 வந்தேன். அந்த நண்பன் இளைய தளபதி விஜய் தான் ஒரு மேடையில தாமுவே சொல்லியிருப்பாரு.